ஊஞ்சல், குத்துவிளக்கு, சரவிளக்கு, தட்டுகள் என்று பண்டைய பாரம்பரியத்தை விளக்கும் வகையிலான வீட்டை கோவிலாகவே மாற்றும் பொருட்களும், களிமண்ணில் செய்யப்பட்ட விநாயகர், முருகன், சிவன் போன்ற பல வகை சிலைகள், காலணிகள், வளையல், புடவைகள், சுடிதார்கள், அலங்கார துணி உள்ளிட்ட வீட்டு உபயோக கைவினைப் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். மரத்தால் செய்யப்பட்ட கார், சைக்கிள், பெண்களை கவரும் ஹேண்ட்பேக், சில்வர் பர்ஸ், நகைப்பெட்டி ஆகியவையும் இத்துடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டு சோர்ஷிங் ஷோ 2009 என்ற கைவினைப் பொருட்களின் கண்காட்சி பிரமிக்க வைக்கிறது. இந்த பொருட்களின் அணிவகுப்புடன் சென்னை வள்ளுவர் கோட்டம் களை கட்டியுள்ளது. இந்த கண்காட்சியை ஊரக தொழில் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். மத்திய அரசு இந்த கண்காட்சியை நடத்துவதற்கு தமிழக அரசுக்கு 35 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு தந்திருக்கின்றது. மாநில அரசும் நீதி தொகையை போட்டு இந்த கண்காட்சி இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் லட்சக்கணக்கான கைவினைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதோடு அவர்களுடைய பொருள்கள் சந்தைப்படுத்துவதற்கும் வெளிநாடுகளிலே ஏற்றுமதி செய்வதற்கும் ஏதுவாக இந்த கண்காட்சிகள் அமைகிறது. தமிழக பண்பாட்டையும் இந்திய கலாச்சாரத்தையும் பாதுகாக்கவே இந்த கைவினைப் பொருட்களை செய்வதாகவும், மேலும் பித்தளை, செம்பு, வெள்ளி உலோகத்தால் மகாத்மா காந்தி, அண்ணாதுரை, காமராஜர் உருவங்கள் பதித்த தஞ்சாவூர் தட்டுக்கள் செய்யப்படுவதாகவும், இதுபோல மற்றவர்களின் படங்கள் பதித்த தட்டுகளை ஆர்டர் செய்தால் அவற்றை உருவாக்கி தருவதாகவும் ஸ்டால் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இது சோழர் காலத்திலேருந்து வழி வழியா ஒவ்வொருத்தராக இந்த தொழில் அழியக்கூடாதுன்றதுக்காக வழி வழியாக ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு இருக்காங்க. கண்காட்சியில் தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், கேரளா, பீகார் உள்ளிட்ட 16 மாநிலத்தில் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நம்ப முடியாத குறைந்த விலையில் கிடைப்பதாக பார்வையாளர்கள் கூறினர். மெயினாக குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் இருக்கு, உடன்ல செஞ்ச டாய்ஸ் நல்லாவே இருக்கு. அப்புறம் பசில்ஸு, நிறைய ஸ்லிப்பர்ஸில் வெரைட்டிஸ் இருக்குது. ஹேண்ட் ஒர்க் பண்ண ஐட்டம்ஸாக இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப புது விஷயமா இருக்குது. பார்க்கறதுக்கு ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்குது. நுழைவு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாத இந்த கண்காட்சிக்குள் நுழைந்தால் பொருட்களை வாங்குகிறோமோ இல்லையோ மனம் நிறைவாக இருக்கிறது என்கின்றனர் வெளியில் வரும் பார்வையாளர்கள்.